ஹலோ எல்பிகேபிஸ் லிட்டில் பாட் குட்டிப்பானை சேனல் மெம்பர்ஸ் வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். மறுபடியும் உங்கள் எல்லாருமே சந்திச்சதில் எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இன்றைக்கி நம்ம ஜெனுவினா ரிவ்யூ பண்ணக்கூடிய இந்த ஒரு பர்டிகுலர் மொபைல் ஆப்போடைய நேம் வந்து எம் கேஷ் டெய்லி ரிவார்ட்ஸ். ஸோ இந்த பர்டிகுலர் மொபைல் ஆப்பில் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு இது உண்மையிலே ஒரு வேர்த்தான மொபைல் ஆப்பா அப்படிங்கிற வந்து செக் பண்ண போகிறோம். இந்த மொபைல் ஆப்பில் நமக்கு வந்து ஸ்பின் அண்ட் வின் கான்டெஸ்ட் அப்படின்னு வந்து இருக்குது. ரொட்டேட் அண்ட் ஏர்ன், அதாவது வந்து நம்ம மொபைலை வந்து ரொட்டேட் பண்ணி சம்பாதிக்கலாம் இப்படின்னு எல்லாம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது போக நமக்கு வந்து ஆஃபர்ஸு, டாஸ்க்ஸு, கேம்ஸ் அப்படிங்கிறத வச்சுருக்காங்க. இந்த மொபைல் ஆப் வழியாக நம்ம காயின்ஸாக நம்ம வந்து வித்ட்ரா பண்ணலாம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த காயின்ஸை ப்ராப்பராக நம்மளால் வந்து ரெடீம் பண்ண முடியுமா அப்படிங்கிற வந்து செக் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த எம் கேஷ் டெய்லி ரிவார்ட்ஸ் மொபைல் ஆப்போடைய ஜெனுவின் ரிவ்யூ போகலாம். ஸோ இந்த பர்டிகுலர் மொபைல் ஆப்பை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த மொபைல் ஆப்போடைய நேம் வந்து எம் கேஷ் டெய்லி ரிவார்ட்ஸ். ஸோ இதை வந்து ப்ரொவைட் பண்ணுறது வந்து எம் கேஷ் பிட்ஸ். 4.3 ஸ்டார் அவுட் ஆஃப் 5 ஸ்டார் அப்படின்னு வந்து கிடச்சிருக்கு அவுட் ஆஃப் 90,000 ரிவ்யூஸ் பக்கத்தில். ஸோ கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் லைக் 1 மில்லியன் ப்ளஸ் டவுன்லோட்ஸ் வந்து அச்சீவ் ஆயிருக்கு. நல்ல ஒரு விஷயம்தான். அபவுட் திஸ் பர்டிகுலர் மொபைல் ஆப் அப்படின்னு வந்து கோத்ரூ பண்ணும்போது கீழே வந்து கொஞ்சம் கோத்ரூ பண்ணிக்கோங்க. 2021 அதாவது வந்து ஜூலை 2021 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. செப்டம்பர் 2024 வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அவ்வளவுதான். இப்போ 2025 வந்து அப்டேட் பண்ணவே இல்லை. ஸோ எனிவே நம்ம ரேட்டிங்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் வந்து கோத்ரூ பண்ணும்போது 5 ஸ்டார் ரேட்டிங் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஆனால் நீங்கள் ஒன்று நல்லா நோட் பண்ணணும், இங்கே வந்து 1 ஸ்டார் ரேட்டிங் வந்து 4 ஸ்டார் 3 ஸ்டார் ஆஸ் வெல் அஸ் 2 ஸ்டாரை விட ஜாஸ்தியாக இருக்குது. சில பேர் வந்து ஷேர் பண்ணது இந்த பர்டிகுலர் கேம் ரொம்ப சூப்பராக இருக்குது, பட் ஊர்பட்ட அட்வர்டைஸ்மெண்ட் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் மொபைல் ஆப்பில் வந்து நீங்கள் வந்து காயின்ஸ் நீங்கள் வந்து நல்லா வந்து சம்பாதிக்கலாம், பட் அவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு வந்து கிடைக்க போகிறதில்ல. ஸோ இதுதான் வந்து அவங்க வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து 16 பேர் வந்து ஹெல்ப்ஃபுல் அப்படின்னு வந்து மார்க் பண்ணியிருக்காங்க. இன்னொருத்தர் வந்து ஷேர் பண்ணது ரொம்ப நல்ல ஒரு சூப்பரான கேம் தான், பட் இதில் வந்து ஒரு டாஸ்க் இருக்குது, மேட்சிங் மேன்ஷன் அப்படின்னு வந்து இருக்குது. அது உங்களுடைய டைமை மட்டும்தான் எடுக்கும், காயின்ஸை வந்து பெருசாக வந்து ஆட் ஆகாது இப்படி வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து 268 பேர் வந்து ஹெல்ப்ஃபுல் அப்படின்னு வந்து மார்க் பண்ணியிருக்காங்க. இன்னொருத்தர் வந்து ஒரு 1 ஸ்டார் ரேட்டிங் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இங்கேயும் உங்களுக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் ரொம்ப ஜாஸ்தியாக வந்துகிட்டு இருக்கு இப்படின்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எனிவே கொஞ்சம் டீட்டெயில் ரேட்டிங்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் அப்படின்னு வந்து கோத்ரூ பண்ணுவோம். 5 ஸ்டார் ரேட்டிங்கில் வழக்கம் போல் எல்லாருமே வந்து புகழ்ந்து தள்ளியிருப்பாங்க. ஸோ நல்ல ஒரு சூப்பரான கேமு, எந்த டைமில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம், ஃப்ளெக்சிபிள் டைமிங்ஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபன் கேம்ஸு, ஐலாண்ட்ஸு இதெல்லாம் வந்து வாங்குறது, விற்கிறது, காம்படிஷன்ஸ், ட்ராயிங் காம்படிஷன்ஸ், டாஸ்க்ஸு இப்படி கொஞ்சம் என்கேஜிங்காக போகிறத பற்றி அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் கிரிட்டிக்கல் ஆர் மேபி 1 ஸ்டார் ரேட்டிங் அப்படின்னு வந்து கோத்ரூ பண்ணுவோம். இதில் வந்து ஒருத்தர் வந்து ஷேர் பண்ணது, நான் வந்து 0 ஸ்டார்னு என்னால் வந்து கொடுக்க முடியல. ரீசன்ஸ் என்னென்னா அவங்க வந்து காயின் கொடுக்குறாங்க, ஆனால் இந்த காயினை வந்து ரெடீம் பண்ண முடியல. இது ஜஸ்ட் வேஸ்ட் ஆஃப் டைம், நம்மளுடைய நெட்டு டேட்டா தான் வேஸ்ட் ஆனது மட்டும்தான் மிச்சம். பேடிஎம் அக்கௌண்ட்டில் வந்து வித்ட்ராயல் வந்து கொடுத்துட்றதா வந்து மென்ஷன் பண்ணுறாங்க, பட் உண்மையிலே அப்படி எதுவுமே நடக்கவே இல்லை. ஸோ இதுக்கு வந்து 121 பேர் வந்து ஹெல்ப்ஃபுல் அப்படின்னு வந்து மார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ எவ்வளோ தடவை நம்ம வந்து செக் அவுட் பண்ண நினச்சாலும் ப்ராப்பராக வந்து வித்ட்ராயல் வரமாட்டுக்கு அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்னொருத்தர் வந்து ஸ்கேமு, இந்த பர்டிகுலர் மொபைல் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணாதீங்க இப்படின்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எனிவே ஒரு ரியல் லைஃப் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறதுக்காக வேண்டி நம்ம இந்த பர்டிகுலர் மொபைல் ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணுவோம். நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க இந்த பர்டிகுலர் மொபைல் ஆப்பில் வந்து ஒர்க் பண்ணணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி. ஸோ உங்களுடைய ஜிமெயில் ஐடி வச்சு நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கோங்க. அதுக்கு பிறகு ரெஃபரல் கோட் கேட்பாங்க. இப்போதைக்கு நீங்கள் வந்து ஸ்கிப் அப்படின்னு வந்து கொடுத்துட்டு போகலாம். மேபி நீங்கள் ரெஃபரல் கோட் வச்சுருந்தா நீங்கள் அதை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இந்த பர்டிகுலர் மொபைல் ஆப் வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் அனுப்பலாமா அப்படின்னு வந்து கேட்பாங்க. அலோன்னு கொடுத்தா தான் அடுத்த செக்ஷனுக்கு வந்து போகும். ஸோ டேஷ்போர்ட் செக்ஷன் அப்படின்னு வந்து இதுதான். ஸோ நமக்கு வந்து சைன் அப் போனஸாக 150 காயின்ஸ் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம வந்து டெய்லி செக்இன் அப்படின்னு வந்து பண்ணலாம், கேம்ஸ் விளையாடலாம், ஹாட் ஆஃபர்ஸ் அப்படின்னு வந்து இருக்குது, டாஸ்க்ஸ் இருக்குது, ஆஃபர் வால்ஸ் இருக்குது, இது போக கேஷ் கேம் வச்சுருக்காங்க, டெய்லி ஸ்பின் கான்டெஸ்ட்டில் நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இது போக அவங்க வந்து எம் கேஷ் ஸ்பெஷல் அப்படின்னு ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் அப்படிங்கிறத வந்து வச்சுருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து டாஸ்க்ஸு, கேம்ஸை வந்து தொடர்ந்து வந்து விளையாடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம வந்து கேம்ஸ் அப்படிங்கிற செக்ஷனுக்குள்ளே போகலாம். ஸோ அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், ப்ரைவசி பாலிசி உங்களுக்கு ஓகேனா மட்டும், ஸோ அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், ப்ரைவசி பாலிசி இதெல்லாம் வந்து கோத்ரூ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஓகேனா மட்டும் அக்ரி அண்ட் கண்டினியூ அப்படின்னு வந்து கொடுங்க. ஸோ அலோவ் ட்ராக்கிங் அப்படின்னு வந்து கொடுக்க வேண்டியிருக்கும்.
ஸோ பெர்மிட் யூசேஜ் ஆக்சஸை வந்து எனேபிள் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கு பிறகு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு டாஸ்க் அப்படின்னு வந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் மொபைல் ஆப்பை நீங்கள் வந்து விளையாடணும். ஸோ 2 நிமிஷத்துக்கு வந்து அவங்க வந்து 52 காயின் கொடுக்குறாங்க. இது போக நமக்கு வந்து 3 மினிட்ஸ்க்கு வந்து 57 காயின்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ எவ்வளோ நிமிஷம் நீங்கள் வந்து ப்ளே பண்ணுறீங்களோ அதை பொறுத்து அவங்க வந்து காயின்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ டோட்டலாக உங்களுக்கு வந்து 3102 காயின்ஸ் பக்கத்தில் அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த பர்டிகுலர் மொபைல் ஆப்பில் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது போக உங்களுக்கு வந்து காயின்ஸை வந்து டிஃப்ரெண்ட் டாஸ்கில் அவங்க வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹெக்ஸா கார்டன் ஸ்டாக்கு, ஸ்லாட்ஸ் ஆஃப் வேகஸ், ஸோ ரொம்ப ஃபேமஸான பிளாக் பசில் பேட்டில் மேட்ச்சு. ஸோ இதுக்கெல்லாம் வந்து 172 காயின்ஸு, இன்ஃபினிட்டி காயின்ஸ் கூட அவங்க வந்து கொடுக்குறாங்க. சில கேசஸில் வந்து 21,000 காயின்ஸ் பக்கத்தில் அவங்க வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதே மாதிரி நம்ம வந்து சர்வேஸ் அப்படின்னு வந்து கோத்ரூ பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பிட்லேப் சர்வே அப்படின்னு வந்து கோத்ரூ பண்ணும்போது நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் மேபி லைக் 11 மினிட்ஸ் 13 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி கூட நம்ம வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இது போக ஆஃபர்ஸ்லேயும் நமக்கு வந்து கேம்ஸ் அப்படின்னு வந்து வச்சுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மர்ஜ் மாஸ்டருக்கு வந்து 27,000 ஆட் காயின்ஸ் பக்கத்தில் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிள். இந்த பர்டிகுலர் கேமை வந்து நீங்கள் வந்து விளையாடணும், காயின்ஸை வந்து கலெக்ட் பண்ணணும். ஸோ அந்த காயின்ஸ் வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்து ரெஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு வந்து ஒரு நாளாவது எடுக்கும் அப்படிங்கிற வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சர்வேஸ் வந்து கோத்ரூ பண்ணும்போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 11 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் சர்வே எல்லாம் வந்து இருக்குது. அதை பொறுத்து உங்களுக்கு வந்து காயின்ஸ் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த கண்ட்ரியில் நீங்கள் வந்து இருக்கிறீங்க, ஸோ இந்த சர்வேயை வந்து நீங்கள் வந்து அக்ரி பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ண விரும்புகிறீங்களா, இது போக உங்களுடைய பிறந்த வருஷம், பிறந்த மந்த்து, இது போக உங்களுடைய போஸ்டல் கோடு, உங்களுக்கு இந்த சர்வேஸோடைய ஃபுல் அக்சஸ் வந்து வேணுமா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. உங்களுடைய இமெயில் ஐடி வந்து கேட்டிருக்காங்க. எந்த லாங்குவேஜஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து பேச தெரியும், புரியவும் முடியும் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு பிறகு நீங்கள் வந்து சர்வேஸை வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் ரிவார்ட்ஸ் அப்படின்னு வந்து வச்சுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுடைய சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் லைக் டெலகிராம், யூடியூப், இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணுறது மூலமாக உங்களுக்கு 25 காயின்ஸ் கொடுக்குறதா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டெலகிராம் அப்படின்னு வந்து கோத்ரூ பண்ணும்போது ஜஸ்ட்டு வந்து ஓப்பன் தான் பண்ணோம், உள்ளே போகவே இல்லை. நமக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லி காயின்ஸ் ஆடட் டு யுவர் வாலெட் அப்படின்னு வந்துட்டு. இதே மாதிரி அதர் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸையும் நீங்கள் வந்து கோத்ரூ பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க் கொஸ்டின்ஸ் வந்து கோத்ரூ பண்ணும்போது நம்ம வந்து கேஷ் டெய்லி ரிவார்ட்ஸில் இருக்கும். ஆனால் அவங்க பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கிற வந்து ரிவார்ட் பாய் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் மொபைல் ஆப்பு. பட் இந்த ரிவார்ட் பாய் அப்படிங்கிற ஆப் வந்து இப்போ வந்து இல்லவே இல்லை. ஆக்சுவலாக நம்ம வந்து மொபைலில் உள்ள கூகுள் ப்ளே ஸ்டோரில் வந்து சர்ச் பண்ணி பார்த்துட்டோம், இப்போ எதுவுமே இல்லை. ஸோ இதை வந்து அவங்க வந்து ரெஃபர் பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கல் கைட்லைன்ஸ், டெக்னிக்கல் செக்ஷன் எதுவுமே இல்லை. டெய்லி ஸ்பின் அப்படிங்கிற ஒரு செக்ஷன் வந்து இருக்குது. ஸ்பின் நவ் அப்படின்னு வந்து கொடுக்கலாம். ஸோ நம்மளுடைய லக்கை வந்து இப்போ வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து 10 காயின் நம்ம வந்து ஏர்ன் பண்ணிட்டோம். ஸோ மேபி நம்ம வந்து தொடர்ந்து வந்து விளையாடுறதுக்காக வேண்டி இப்படி வந்து பண்ணுறாங்களா அப்படின்னு தெரியல. இதை கிளைம் பண்ணுறதுக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பார்க்க வேண்டியிருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய தடவை நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து 1 காயின் மட்டும்தான் நம்ம வந்து எடுத்திருக்கோம். அகெயின் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு வந்து ப்ளே ஆகும். ஸோ இந்த மாதிரி ரொட்டேட் அண்ட் ஏர்ன் அப்படின்னு வந்து இருக்குது. உங்களுடைய மொபைல் ஸ்க்ரீனை ஜஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து டேர்ன் பண்ணணும். ஸோ அவங்க வந்து லெஃப்ட் கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் வந்து லெஃப்ட் டேர்ன் பண்ணுங்கள். ஸோ எப்படி வந்து டேர்ன் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அதில் வந்து 5 அவுட் ஆஃப் 5 வர்ற வரைக்கும் ஃபுல்லாக வந்து முடிச்சிருங்க. ஸோ உங்களுக்கு வந்து 12 காயின்ஸ் அப்படின்னு வந்து கிடச்சிருக்கு. இப்போது இந்த காயின்ஸை வந்து கிளைம் பண்ணுறதுக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து டேர்ன் பண்ணி இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து 11 காயின்ஸ் அப்படின்னு வந்து எடுத்திருக்கோம். ஸோ இதே மாதிரி நம்ம வந்து டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸ் வந்து கோத்ரூ பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் லீடர் போர்ட் செக்ஷன் அப்படின்னு வந்து இருக்குது. ஸோ இந்த லீடர் போர்ட் செக்ஷன் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கும் போதே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்தது. அதுக்கு பிறகு தான் இந்த செக்ஷன் வந்து டிஸ்பிளே ஆகுது. நடுவில் நீங்கள் கொஞ்ச நேரம் எதுவுமே பண்ணாமல் இருந்தால் டக்குன்னு வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ப்ளே ஆகிட்டே தான் வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து ஹாட் ஆஃபர்ஸ் அப்படிங்கிற செக்ஷனும் வந்து இருக்குது. இது நம்மளுடைய ரெஃபரல் கோடு நீங்கள் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுடைய ரெஃபரல் கோடை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி நீங்கள் வந்து சம்பாதிக்கலாம். ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து சைன் அப் பண்ணுறது மூலமாக நீங்கள் வந்து 200 காயின் வந்து சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுடைய கரண்ட் காயின்ஸ் வந்து வாலெட்டில் வந்து இருக்கும். அந்த வாலெட் செக்ஷனை வந்து நிறைய தடவை வந்து நம்ம அப்டேட் பண்ணி பார்த்துட்டோம். ஈவன் அந்த ஆப்பை வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம். இந்த மொபைல் ஆப்பை மறுபடியும் வந்து ரீஇன்ஸ்டால் பண்ணி பார்த்துட்டோம்.
அந்த வாலெட் செக்ஷன் வந்து சரியாக ப்ராப்பராக வந்து காமிக்கவே மாட்டுது. ஸோ ப்ரொஃபைல் செட்டிங் செக்ஷன் அப்படின்னு வந்து இதுதான். ஸோ நமக்கு வந்து கான்டாக்ட் செக்ஷன் வந்து இல்லை அப்படிங்கிறது நல்லா தெரியுது. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய தடவை இந்த வாலெட் செக்ஷனை வந்து ஓப்பன் பண்ணி போய் பார்த்த பிறகு நமக்கு வந்து பேபால் அப்படிங்கிற செக்ஷன் வந்து வருது. அகெயின் பேபால் கொடுத்த உடனே இந்த மாதிரி காயின்ஸ் வந்து அப்டேட் ஆகுது. பட் இந்த பேபால் செக்ஷன் வந்து சரியாக அப்டேட் ஆகவே இல்லை. ஸோ ஒருவேளை நம்ம காயின்ஸ் வந்து அவங்களுடைய வித்ட்ராயல் லிமிட்டுக்கு ஈக்குவலாக நம்ம வந்து கொண்டு வந்துட்டோம். நம்மளால் வந்து வித்ட்ராயல் பண்ண முடியலன்னா நம்ம யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண? ஏன்னா வந்து நமக்கு ப்ராப்பரான கான்டாக்ட் செக்ஷன் இல்லை. ஸோ இது ஒரு மொபைல் ஆப் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து மொபைல்லே வந்து கூகுள் ப்ளே ஸ்டோரில் வந்து ரேட்டிங்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் அப்படின்னு வந்து கோத்ரூ பண்ணிட்டோம். ஸோ எனிவே டெஸ்க்டாப் ஆர் மொபைல் லேப்டாப்பில் வந்து சர்ச் பண்ணலாம். எம் கேஷ் மொபைல் ஆப் டெய்லி ரிவார்ட்ஸ் ரியல் ஆர் ஃபேக் அப்படின்னு வந்து கோத்ரூ பண்ணும்போது இது வந்து ஒரு ரியல் ஆப்பு, பட் மிக்சட் ரிவ்யூஸ் வந்து இருக்குது அப்படின்னு வந்து ஏஐ வந்து சொல்லுது. ஸோ நம்ம வந்து ப்ளே ஸ்டோரில் வந்து கோத்ரூ பண்ணும்போது நமக்கு வந்து 4.1 ஸ்டார் அவுட் ஆஃப் 5 ஸ்டார் டேப்லெட்டில் வந்து கிடச்சிருக்கு. ஸோ மலேசியாவில் கூட இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் மொபைல் ஆப் இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ண மொபைல் ஆப்பையும் இந்த பர்டிகுலர் மொபைல் ஆப்பையும் வந்து கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. மை ரூம் இஸ் மை ஆஃபீஸ்.comல வந்து கோத்ரூ பண்ணும்போது பல பிரச்சனைகள் இருக்கிறதா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த பர்டிகுலர் மொபைல் ஆப்புக்கும் கேஷ் நிஞ்சா கேஷ் மாஃபியா மொபைல் ஆப்புக்கும் நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்கிறதா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் மொபைல் ஆப்பில் வந்து சில பேர் வந்து பே அவுட் வந்து காமிச்சிருந்தாலும், அதாவது வந்து காயின்ஸ் வந்து காமிச்சிருந்தாலும் ரெடீம் அப்படிங்கிற செக்ஷன் வந்து சரியாக வேலை செய்ய மாட்டுக்கு இப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ app.comல வந்து கோத்ரூ பண்ணும்போது நமக்கு வந்து 5 ஸ்டார் ரேட்டிங் அப்படின்னு வந்து கிடச்சிருக்கு. இது போக softonic.comல வந்து கோத்ரூ பண்ணும்போது 4.9 ஸ்டார் அவுட் ஆஃப் 5 ஸ்டார் அப்படின்னு வந்து கிடச்சிருக்கு. ஸோ நமக்கு வந்து tjsvlogger.comல வந்து கோத்ரூ பண்ணும்போது இன்ஸ்டண்ட்டாக நம்மளால் வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். நிறைய டாஸ்க் அவங்க வந்து வச்சுருக்காங்க. ரெஃபரல் கமிஷனும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா 3 டாஸ்க்கை நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணால் தான் நீங்கள் வந்து வித்ட்ராயல் அப்படின்னு வந்து கிளைம் பண்ண வேண்டியிருக்கும். அதே மாதிரி சில டாஸ்க் வந்து நீங்கள் வந்து பண்ணுவீங்க, ஆனால் வந்து காயின்ஸ் வந்து ஒரு தடவை மட்டும்தான் கேல்குலேட் ஆகும், நிறைய தடவை வந்து கேல்குலேட் ஆகாது. நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் வந்து சீராக இருக்கும். அது நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்துட்டோம். ஸோ இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பே அவுட் செக்ஷன் வந்து சரியாக வந்து ஒர்க் ஆக மாட்டுக்கு. பேபால் செக்ஷனுமே வந்து நிறைய தடவை லோட் ஆனாலும் காயின்ஸ் வந்து காமிக்கிறாங்க, பட் வந்து வித்ட்ராயல் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து இருக்குது. இந்த மொபைல் ஆப்லேயும் உங்களுக்கு ப்ராப்பரான கான்டாக்ட் செக்ஷன் வந்து இல்லை. அகைன் நம்ம எந்த வித அமௌண்ட்டும் டெபாசிட் பண்ணவே இல்லை. பட் ஸ்டில் நம்ம வந்து நம்மளுடைய வேல்யூபிள் டைமை வந்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த மொபைல் ஆப்பில் ஏதாவது ஒன்று பாசிட்டிவாக நடந்துடாதா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போட இந்த பர்டிகுலர் மொபைல் ஆப்பில் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்னதான் இந்த பர்டிகுலர் மொபைல் ஆப்பில் டாஸ்க்ஸு, ஆஃபர் வால்ஸு, கேம்ஸு, ஸ்பின் அண்ட் வின் கான்டெஸ்ட், அதே மாதிரி ரொட்டேட் பண்ணி நீங்கள் வந்து சம்பாதிக்கலாம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாலும் காயின்ஸ் வந்து நமக்கு வந்து ப்ராப்பராக ஆட் ஆகலை அப்படிங்கிறது தெரியுது. என்னதான் நம்ம வந்து மொபைலில் கூகுள் ப்ளே ஸ்டோரில் வந்து 4.3 ஸ்டார் அவுட் ஆஃப் 5 ஸ்டார் கிடச்சிருந்தாலும் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பிலோ ஆவரேஜ் மொபைல் ஆப். ஸோ நம்மளுடைய சேனல் மெம்பர்ஸ், வியூவர்ஸ், ஃபாலோவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ்ட்டை ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறது, தயவுசெய்து இந்த பர்டிகுலர் மொபைல் ஆப்பை விட்டு கொஞ்சம் தள்ளியே இருங்க. வேறு ஏதாவது ஒரு ஜெனுவின் மொபைல் ஆப்பில் நம்ம டைமை மட்டுமே ஒழுங்காக இன்வெஸ்ட் பண்ணி பணம் சம்பாதிக்கிற வழியை பார்க்கலாம். ஸோ இந்த மொபைல் ஆப் பற்றின உங்களுடைய சந்தேகங்கள், கிளாரிஃபிகேஷன்ஸ், கொஸ்டின்ஸ், குவரிஸ், பாசிட்டிவ் இல்லை நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவாக இருந்தாலும் நம்ம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த யூஸ்ஃபுல் அவேர்னஸ் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருந்துரும் நம்புகிறேன். மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜெனுவினான ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியில் உங்கள் எல்லாருமே சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஹாப்பி